நம்மளோட பிரபஞ்சம் 1380 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சு. இப்படி ஒரு பிரபஞ்சம் பிக் பேங்குன்ற ஒரு பெரு வெடிப்புனால தான் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் இந்த பெருவெடிப்பு யார் காசு பண்ணா? இந்த பிக் பேங்க்கு முன்னாடி என்ன இருக்குது? நம்ம யூனிவர்ஸை தொடங்கி வச்சது யார்? என்ன மெக்கானிசம், இன்புட் எனர்ஜி யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு தியரியை பார்க்க போகிறோம். நிறையா பேர் பிக் பேங்குக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க, நத்திங்னு. அந்த நத்திங்லேருந்து இந்த பிக் பேங் வந்ததுக்கு காரணம் என்னது? நான் உங்களோட ஐபி, நீங்கள் பார்க்குறது இன்சிக்னிஃபிகன்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். பிளாக் ஹோல் எப்படி நம்மளோட பெருவெடிப்பை ஒரு லூப்பிங் சிஸ்டமாக உருவாக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். பிக் பேங் தியரி தான் இப்போதைக்கு அஷ்யூர்டு தியரி. நான் சொல்லக்கூடிய தியரி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட க்யூரியாசிட்டியை வச்சு தான் கொஞ்சம் தியரிஸை மிக்ஸ் பண்ணி நான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அது ட்ரிகர் பண்ணதுனால தான் அதை ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி டாபிக். முதல்ல இந்த பிக் பேங்னா என்னென்னு பார்த்துருவோம். இந்த பெருவெடிப்பில் நம்மளோட யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பந்து போல தான் இருந்தது. அதில் எல்லா மெட்டீரியலும் ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி கண்டென்ஸ்டாக இருந்தது. போக போக டைம் போக இந்த டெம்பரேச்சர் தாங்க முடியாமல் இந்த பந்து என்ன இருக்குன்னா வெடிஞ்சு, வெடியறதுன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் பாலை நல்லா அமுக்கி வச்சுட்டு நல்லா குட்டியாக அமுக்கி வச்சுட்டு விரிச்சு விட்டால் எப்படி விரியும், அந்த மாதிரி தான் நம்மளோட பிரபஞ்சம் இப்போ விரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த விரிதலுக்கு காரணமான எனர்ஜி யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு யாருக்குமே ஆன்சர் கிடையாது. நிறைய பேர் நத்திங்லேருந்து திடீர்னு ஒரு பந்து இருந்தது, அந்த பந்து திடீர்னு வெடிச்சிருச்சு, இதுதான் பிக் பேங். ஆனால் இது நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சயின்டிஸ்ட்டுக்கு. ஏன்னா எப்படி திடீர்னு வந்துச்சுன்னா எப்படி பார்ட்டிகல் ஃபார்ம் ஆக முடியும்? அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை ஒன்றுமே இல்லாததுலேருந்து நம்மளால் உருவாக்கவே முடியாது. ஏதாவது ஒரு நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பாடு உருவாக்குறோன்னா நம்ம அரிசி ஊற வச்சு போட்டால் தான் கிடைக்கும். வெறும் சாப்பாடு இதாக தட்டில் ஜீபூம்பா அப்படின்னு சொன்னால் வந்துடுமா? கிடையாது. ஆனால் அந்த பிக் பேங் தியரி அப்படி தான் சொல்லுது. ஒரு பந்து இருந்தது, அதுக்கு எனர்ஜி சப்ளை எப்படி வந்துச்சுன்னு தெரில, ஆனால் அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் இதுக்கு டார்க் எனர்ஜி கூட ஒரு ரீசனாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் டார்க் எனர்ஜி எப்படி வந்துச்சு? ஆன்சர் தெரியல. நத்திங், அவ்வளோதான். ஸோ இந்த நத்திங்ன்ற வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தெர் இஸ் சம்திங், ஒரு சைக்ளிக் சிஸ்டமாக நம்ம யூனிவர்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இது ஒரு லூப்பிங் சிஸ்டம் கூட நான் சொல்லலாம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அக்கார்டிங் டு தட் சிஸ்டம் அதில் சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. பட்டு கம்பேர்ட் டு பிக் பேங் தியரியோட என்னோட தியரி, அதாவது என்னோட தியரின்னு சொல்லக்கூடாது, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இது எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். பிக் பேங் தியரி மாதிரியே வருவோம். பிக் பேங் தியரி வந்தது, பிரபஞ்சம் உருவாச்சு. பிரபஞ்சம் உருவான இனிஷியல் காலகட்டத்தில் பிளாஸ்மா ஸ்டேட்டில் தான் எல்லாமே இருந்தது. அதாவது நம்ம பார்க்குற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸோ சூரியனோ எதுவுமே கிடையாது. வெறும் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான், அந்த மாதிரி ஆட்டம் சைஸுக்கு தான் எல்லாமே இருந்தது பிளாஸ்மா ஸ்டேட்டில். போக போக நம்ம பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக, அதாவது இதுக்கு டெக்னிக்கலாக என்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரபஞ்சம் விரிவடைகிறது என்ட்ரோஃபி இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அந்த விரிவடைகிறத அந்த டேர்முக்கு நம்ம என்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்ட்ரோஃபி இன்க்ரீஸ் ஆக நம்ம பிரபஞ்சத்தோட டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இது சயின்டிஃபிக் ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, என்ட்ரோஃபிக்கு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு Q/T. Qன்றது ஹீட்டு, டெம்பரேச்சருன்றது அதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி. ஸோ நம்மளோட பிரபஞ்சத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஹீட் இருக்கும். ஆனால் என்ட்ரோஃபி இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு டெம்பரேச்சர் டவுன் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு கியூன்ற இந்த டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது மூலியமாக பார்க்கும்பொழுது நம்மளோட யூனிவர்ஸ் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய பார்ட் ஆஃப் தி பிளேசஸில் நம்மளோட யூனிவர்ஸோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது முன்னாடி இருந்ததை விட. பட் இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு இன்புட்டாக சொன்ன அந்த எனர்ஜி இருக்குல்ல, ஹீட்டு, அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த என்ட்ரோஃபி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா இதுக்கு ஒரு ஸ்டாப்பிங்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்ட்ரோஃபி ஒரு இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். அது நம்ம திருப்பி முன்னாடி இருந்த மாதிரி மாற்றி வைக்கவே முடியாது. அப்போ நம்மளோட பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குமா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இதோட முடிவு என்னவா இருக்கும்? நத்திங் தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட பிரபஞ்சம் உருவாகும்போது நல்லா ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு நல்லா டெம்பரேச்சர் இருந்துக்கிட்டு ஆட்டம்ஸ் தெரிச்சிக்கிட்டு அப்படி இருந்தது இல்லை. கடைசியாக அது எதுவுமே இல்லாமல் ஒரு மயான அமைதியாக கருப்பு இருள் சூழ்ந்த ஒரு இடமா நம்மளோட பிரபஞ்சம் இருக்கும். அது எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ஸ், புதுசாக ஃபார்ம் ஆகக்கூடிய நெபுலாலேருந்து வரக்கூடிய ஸ்டார்ஸ், இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அழுகி தான் போகுது. அதை நம்ம திருப்பி ரிப்பேரும் பண்ண முடியாது, அதை ரீஇன்ஸ்டாலும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டார்ஸ்லாம் ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு இருள் சூழ்ந்து வெளிச்சமே இல்லாமல் நம்மளோட பிரபஞ்சம் முடிஞ்சிடும். இதுதான் நம்ம ஹீட் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட் டெத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லையா, அவ்வளோதானா, மொத்தமாக முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் என்னோட தியரி விளையாட வருது, தி பிளாக் ஹோல்ஸ். நிறைய பேர் இந்த பிளாக் ஹோல்ஸ், அதாவது இந்த கருவளையத்தை வந்து அதிகமான ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உள்ள ஒரு பொருள், அப்படி இல்லைனா வந்து எந்த ஒரு பொருள் உள்ளே போனாலும் அது தப்பிக்கவே முடியாது, ஈவன் லைட்டால் கூட தப்பிக்க முடியாது, அவ்வளோதான் நிறைய பேருக்கு தெரியும். பட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய தியரிஸ் படி பிளாக் ஹோல்ஸ்குள்ளே வந்து சிங்குலாரிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்குள்ளே யார் போனாலும் ரிட்டர்ன் பேக் யாராலையும் வர முடியாது. ஈவன் இந்த பாயிண்டில் அந்த மேட்டருக்கு இருக்கக்கூடிய அந்த குவாண்டம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதுவே அழிக்கப்படும் அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் பாரடாக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புரோட்டான்ஸ் இல்லை ஏதாவது ஒரு மேட்டர் உள்ளே போனால் அந்த புரோட்டானே டிஸ்இன்டிகிரேட் ஆகி அதுக்கான ப்ராப்பர்ட்டி மொத்தமாக அழிக்கப்படும், இன்டர்ன் வந்து அது ரேடியேஷனாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கிளைம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட ஸ்டில் இந்த பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குது, அந்த மர்மத்தை யாராலையும் பிரேக் பண்ண முடியல. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபிசிக்ஸ் அந்த இடத்துல செல்லுபடியே ஆகாது. அப்படிப்பட்ட இந்த பிளாக் ஹோல் நம்மளோட டைம் லைனை ரீசெட் பண்ணி பிக் பேங்குக்கே கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இது கேட்குறதுக்கு கொஞ்சம் லூசு மாதிரி இருந்தாலும் பட் ஸ்டில் என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கீழே போடுங்க. நம்மளுக்கு தெரியும், நம்ம பிரபஞ்சத்தில் ஒளியோட வேகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு எந்த பொருளாலையும் முடியாது. சொல்லப்போனால் நம்ம யூனிவர்ஸோட ஸ்பீட் லிமிட் லைட்னு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த லைட்டோட ஸ்பீடை விட அதிகமாக போகக்கூடிய ஒரு எனர்ஜி நம்ம பிளாக் ஹோல் தர முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கருவளையத்தோட அந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட் லைட்டையே பிடிச்சி இழுக்கக்கூடியது. ஸோ ஒய் நாட் அந்த கிராவிட்டி நம்மளை அதை விட ஸ்பீடாகக்கூடாது? ஸோ கருவளையத்தோட கிராவிடேஷன் ஃபீல்டை யூஸ் பண்ணி நம்ம ஒளியை விட வேகமாக ட்ராவல் பண்ணலாம். அப்படி ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் டைலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடக்கும். அதாவது இது வந்து டெக்னிக்கலாக கிராவிடேஷனல் டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் டைலேஷன் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் ஒளியோட வேகத்தை ரீச் பண்ணும்போது அதோட டைம் ஸ்லோவாகும். இன்கேஸ் ஒளியோட அந்த ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு டைம்ன்றதே ஒரு மூமெண்ட்டே தெரியாது, ஸ்டக்கான மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஒளியோட வேகமாக போச்சுன்னா டைம் ரிவர்ஸில் போக ஆரம்பிக்கும், அதாவது பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த பிளாக் ஹோலோட அந்த ஈவெண்ட் ஹரிசான் ரீஜனில் போய்ட்டு சிங்குலாரிட்டியை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த ரீஜன்லேருந்து வெளியவே வர முடியாது அப்படின்ற பாயிண்டில் உங்களுக்கு ஒளியை விட அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் அந்த பாயிண்டில் கடந்த காலத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதை இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பக்கெட் இருக்குல்ல, பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பீங்க. அந்த தண்ணியில் நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம், வாட்டர் டோர்னாடோ மாதிரி உருவாக்கி கையை விட்டு சுற்றி 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 தண்ணியில் வந்து ஒரு மாதிரி புயல் காற்று வீசுகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குவோம்ல, அது இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இந்த இடத்துல அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய நிகழ்கால அந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த தண்ணிக்குள்ளே போக 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 வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்ட்டை வந்து காமிக்கிற மாதிரி அந்த தண்ணியில் உருவாக்கக்கூடிய இந்த டொர்னாடோ இருக்குல்ல, அதுதான் வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ டெக்னிக்கலாக இந்த பிளாக் ஹோல் வந்து ஒரு கேட்வே மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ப்ரெசென்ட்டோட இந்த ஸ்பேஸில் அந்த நுழைவாயில் வழியாக நம்ம அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே நடக்கூடிய அந்த பாஸ்ட் கண்டிஷனை பார்க்க முடியும். ஏன்னா பிளாக் ஹோல்குள்ளே டைம் ரிவர்ஸ் ஆகும், ஏன்னா லைட்டோட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுவோம். நம்ம இப்படி ட்ராவல் பண்ணிட்டு நம்ம பிளாக் ஹோல்குள்ளே போகும்பொழுது அந்த தண்ணிக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் டைம் தான் ஏற்கனவே நம்மளுக்கு நடந்து முடிஞ்ச காலகட்டம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகும். ஸோ கடைசியில் அந்த வாட்டர் இருக்குல்ல, தண்ணியோட டிப் இருக்கும்ல, பக்கெட்டோட எண்டில் தண்ணி வந்து ஒரு பம்பரை மாதிரி ஒரு பாயிண்ட்ல முடியும். அதுதான் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போனால் ரிட்டர்ன் பேக்கே வர முடியாது. அதுதான் எண்ட் ஆஃப் தி பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்டு ரீச் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டைம்ன்றதே ரீசெட் ஆயிருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம பிரபஞ்சம் 1380 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவாச்சுன்னா இந்த இவ்வளோ பெரிய டைம் பீரியடை நம்ம பிளாக் ஹோல்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது கடந்திருப்போம், அதாவது ரீசெட் ஆகிருக்கும். அப்படி ரீசெட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிக் பேங் நடந்து முடிஞ்ச அந்த பாயிண்ட்டுக்கே திருப்பி போகும். அப்படி போகக்கூடிய நம்ம உசுரோடு இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பிளாக் ஹோல்குள்ளே போன அந்த ஈவெண்ட் ஹரிசான் ரீச் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மேட்டரும் டிஸ்இன்டிகிரேட் ஆகி அந்த பிளாக் ஹோலோட ஈவெண்ட் ஹரிசான் அந்த சிங்குலாரிட்டியை ரீச் பண்ணும்போது மொத்தமாக உங்களோட ஐடென்டிட்டியை அழிக்கப்படும்.
இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ் முதல்ல சொல்லியிருப்பேன். பிளாக் ஹோல்குள்ளே போகக்கூடிய எந்த ஒரு பொருளும் இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக அழிக்கப்படும். அதோட இன்ஃபர்மேஷனே குவாண்டம் லெவலில் டெஸ்ட்ராய் ஆகும். அப்படி டெஸ்ட்ராய் ஆன இந்த மேட்டர் இது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி லைட்டோட வேகமாக ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் வந்து பிக் பேங் நடந்து முடிஞ்ச அந்த பெரு வெடிப்பு இருக்குல்ல அந்த காலகட்டத்தை போய் ரீச் பண்ணுவீங்க. அப்படி ரீச் பண்ணக்கப்புறம் எப்படி வெளியே வருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் ஹோல் கான்செப்டை எடுத்துகிட்டு வரும். இந்த ஒயிட் ஹோல் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாக் ஹோலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். பிளாக் ஹோல்குள்ள எந்த பொருள் உள்ளே போனாலும் வெளியே வர முடியாது. அதே மாதிரி ஒயிட் ஹோலில் எந்த பொருளும் உள்ளார போக முடியாது. ஸோ பிளாக் ஹோலோட அந்த சிங்குலாரிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா டேரெக்டாக ஒயிட் ஹோலோட சிங்குலாரிட்டிக்கு வந்து டேரெக்டாக வெளியே ஒரு எனர்ஜி பாமாக அப்படியே வெளியே தூக்கி அடிக்கப்படுவீங்க. இதுதான் பிக் பேங்கோட பிகினிங். ஸோ டெக்னிக்கலாக பிக் பேங்குன்றதை நான் இங்கே ஒயிட் ஹோலோட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து வெளியே எல்லா ஆட்டம்ஸும் அந்த இதெல்லாம் வந்து வெளியே தூக்கி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம அழிஞ்சு போன யூனிவர்ஸோட அந்த மேட்டர்லாம் இருக்கும்ல, ஹீட் டெத்தால் அழிஞ்சு போன எல்லா மேட்டர்ஸும் மீதி இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அதை டைமுக்கு பின்னாடி நகர வச்சு நம்ம பிக் பேங் நடக்கக்கூடிய அந்த ஒயிட் ஹோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய வெடிப்புக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து பல பக்கத்து திருப்பி வந்து நம்ம யூனிவர்ஸ் திருப்பி எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு, திருப்பி வந்து ஹீட் டெத் ஆயிருக்கு, திருப்பி அந்த மேட்டர்ஸ்லாம் பிளாக் ஹோல்குள்ளே போயிருக்கு, திருப்பி உள்ளே போன மேட்டர் வந்து பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி சிங்குலாரிட்டியை ரீச் பண்ணி ஒரு எனர்ஜி ஃபார்மில் கன்வெர்ட் ஆகி ஒயிட் ஹோல் மூலிமா வெளியே வந்திருக்கு. நம்ம அழிஞ்சு போன யூனிவர்ஸ் வந்து கடைசியாக ஹீட் டெத் ஆனக்கப்புறம் முழுக்க முழுக்க இருள் தான் சூழ்ந்திருக்கும். அந்த இடத்துல வந்து அதிகப்படி பிளாக் ஹோல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்ஸ் எல்லாமே அழிஞ்சிருக்கும். ஸோ லைட் சோர்ஸ் அங்கே எதுவுமே இருக்காது. அப்போது அழிஞ்சு போன சில மேட்டர்ஸ் இந்த கருப்பு இடத்துல வந்து மிதந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேட்டர்ஸ்லாம் பிளாக் ஹோல் தனக்கு அப்சர்வ் பண்ணி அப்படி அப்சர்வ் பட்டப்போடைய இந்த மேட்டர்லாம் பிளாக் ஹோல்குள்ளே ஈவெண்ட் ஹரிசான்குள்ளே ரீச் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டியை இழந்து ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி, ஏன்னா லைட்டோட வேகமாக போகுது. ஸோ ஆக்சுவலி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் ஒரு வெள்ளை வளையம், அதாவது ஒயிட் ஹோல் மூலியமாக இந்த எனர்ஜிலாம் கன்வெர்ட் ஆச்சுல, இதெல்லாம் வெளியே ஒரு பிக் பேங்காக வந்து நிகழுது. இந்த இடத்துல புதுசாக எந்த ஒரு யூனிவர்ஸும் உருவாகல. நம்ம இப்போ இருக்கக்கூடிய யூனிவர்ஸே திருப்பி 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 ஒரு லூப்பிங் சிஸ்டமாக தான் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக சொல்லப்போனால் நம்ம எனர்ஜி அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இருக்குல்ல, எனர்ஜியும் சரி எல்லாமே கன்சர்வ்டாக இருக்குது. ஏன்னா எனர்ஜியாக வெளியே வரக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஒரு காலகட்டத்தில் மேட்டராக ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து மேட்டராக இல்லையா, அப்புறம் கடைசியாக ஹீட் டெத் ஆனதுக்கப்புறமா அந்த மேட்டர்லாம் திருப்பி பிளாக் ஹோல்குள்ளே போகிறது மூலியமாக திருப்பி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி திருப்பி ஒயிட் ஹோல் மூலியமாக ஒரு பிக் பேங் வந்து நிகழ்த்துது. இந்த பிக் பேங் வந்து புதிய பிக் பேங் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிக் பேங் தான். டைம் ரீசெட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த தியரியில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பட் எக்ஸப்ஷன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது தான். நிறைய பேர் சொல்லலையா தியரிஸ் வச்சு, அந்த மாதிரி தான் நானும் சொல்லியிருக்கேன். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் மூலியமா டைம் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன்னா லைட்டோட வேகமாக ட்ராவல் பண்ண முடியும் நம்மளால பிளாக் ஹோல்குள்ளே, ஏன்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பட் ஆக்சுவலி டைம் வந்து ரீசெட் ஆகுமா அப்படின்னு வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ரீசன் தெரியாது. அதுவும் இல்லாமல் சிங்குலாரிட்டியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் ஹோலுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா ஒயிட் ஹோலுன்றது இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. பிளாக் ஹோல் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் ஒயிட் ஹோலு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. சரி, எப்படியோ இந்த எக்ஸாம்ஷன்ஸ்லாம் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஒயிட் ஹோலும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து பிளாக் ஹோல்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டைமும் ரீசெட் ஆகுது அப்படின்னு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ரீசெட் ஆகுதுன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நீ ஒரு மனுஷனே ஒரு மிஷின் கூட உள்ளே அனுப்பிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதோட இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆயிரும். அதாவது இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ் மூலிமா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த மேட்ரு வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகி ஒரு ரேடியேஷனாவோ இல்லைனா வந்து பிளாக் ஹோல்குள்ளே அப்படியே போய் விழுந்துடும். பார்க்கவே முடியாது அது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளால உள்ளேயும் போய் பார்க்க முடியாது, அதுக்கிட்டவும் நெருங்க முடியாது. பட் வச்சுப்போம், இப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, டைமும் ரீசெட் ஆகுது, நம்ம பிக் பேங்குக்கு போக முடியும், ஒயிட் ஹோல்ன்ற கான்செப்ட் உண்மை அப்படின்னு சொல்லிட்டா இந்த சிஸ்டத்தை யார் உருவாக்கியிருப்பா அப்படிதான் அடுத்த டவுட்டு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு லூப்பிங் சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும், இதுக்கான இன்புட் மேட்ரு யார் கொடுத்தா, இதுதான் வந்து திருப்பி இன்னொரு டவுட்டாக வந்து நம்மளுக்கு முடியுது. பட் கம்பேர் டு பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு தியரி வந்து ஆக்சுவலி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லூப்பிங் சிஸ்டமாக டைம் ரீசெட் ஆகி தான் திருப்பி பிக் பேங் வருது, பிக் பேங் வந்து திருப்பி ஹீட் டெத் ஆகுது, அப்புறம் திருப்பி பிக் பேங்குக்கே போகுது. இது மாதிரி ஒரு லூப்பிங் சிஸ்டம் இருக்குது. பட் இதை ஆக்சுவலி யார் அரேஞ்ச் பண்ணா அப்படி தான் அடுத்த டவுட்டாக இருக்கும். இதை ரிசர்ச் பண்ண போனால் நம்ம மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் கொள்ள போகலாம். பட் நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் சரி கடைசி ஒரு பாயிண்டில் நத்திங் அப்படி தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சராக இருக்கும். இல்லைனா இலான் மாஸ்க் சொன்னக்கூடிய அந்த சிமுலேஷன் தியரி கூட வச்சுப்போமே, நம்மளுக்கு வெளியே ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, அது யாருன்னு தெரியாது, நம்ம வந்து ஒரு கேமுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த கண்ட்ரோல் பண்ணுறவங்க யார் உருவாக்குனா, இன்கேஸ் நிறைய பேர் கடவுள் கூட சொல்லுவீங்க, அப்படிப்பட்ட கடவுளை யார் உருவாக்கியிருப்பா, யார் அந்த கிரியேட்டர் அப்படின்னு கேட்கும்போது
கடைசியில் நமக்கு ஆன்சரே இருக்காது. ஆக்சுவலி ஒரு நத்திங் தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஆன்சரு. ஸோ டெக்னிக்கலி சயின்டிஸ்ட் சொன்னது உண்மை தான் போல். நம்மலாம் உருவானது நத்திங்லேருந்து தான். அந்த நத்திங் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் அது ஒரு அதிசயம் தான். அந்த அதிசயம் கடவுள்னு சொன்னால் அது எனக்கு தெரியல. இட்ஸ் தி ஆன்சர் நத்திங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது தியரி வந்து உங்கள் மைண்டில் இருந்தாலோ இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கனாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனல் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்பயும் போல தான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் until then, bye.